Hello friends, welcome to Min Poriyalan channel. இன்னைக்கு நம்ம பவர் ஆட்டோமேட்டில் ரெண்டாவது சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுன்றத ஒரு சினாரியோ வச்சு பார்த்தோம். அதாவது ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் அவங்க பிரின்ஸிபலுக்கு அவங்க கிளாஸில் இருக்க ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டை ஆட்டோமேட்டடாக எப்படி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஷேர் பாயிண்ட் அண்ட் பவர் ஆட்டோமேட்டோட இன்டகிரேஷனோட அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி அதனோட கண்டினியூவேஷனாக இந்த சாப்டரில் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் அவங்களோட டீச்சர்ஸ்க்கெலாம் எவ்ரி மந்த் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பணும் அப்படின்ற மெயிலை ஆட்டோமேட்டிக்காக எப்படி அவர் சென்ட் பண்ணுறாரு அப்படின்றத இந்த சினரியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த சாப்டரை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கெடியூல் ஃப்ளோ தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேரிலே உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளோ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த ஃப்ளோ வந்து ரன் ஆக போகுது. ஸோ ஸ்கெடியூல் ஃப்ளோ நம்மளோட டெய்லி டாஸ்க்கை எப்படி நம்ம ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றது அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கெடியூல் ஃப்ளோ. ஸோ இந்த ஸ்கெடியூல்டு க்ளவுட் ஃப்ளோவை யூஸ் பண்ணி நம்ம ஒன் டேயில் இந்த பர்டிகுலர் டைமில் இந்த டாஸ்க் ரன் பண்ணணும் அப்படின்ற சினாரியோஸில் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பர் டேயில் இல்லை, அண்ட் பர் மந்த் ஒன்ஸ், பர் மந்த் ட்வைஸ் நமக்கு எப்போல்லாம் இந்த ஃப்ளோ ரன் ஆகணும் அப்படின்றது எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் டைம், ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணி இந்த ஃப்ளோவை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெமோக்குள்ளே போயிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பிரின்சிபலோட சினாரியோவை இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பவர் ஆட்டோமேட் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு மை ஃப்ளோஸ்குள்ளே வந்துட்டு நியூ ஃப்ளோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ, இன்ஸ்டன்ட், ஸ்கெடியூல் இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நம்ம ஸ்கெடியூல் க்ளவுட் ஃப்ளோ இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சினேரியோவுக்கு இந்த ஸ்கெடியூல் ஃப்ளோவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோவோட நேம் கொடுக்குறோம். இங்கே வந்து அப்டேட். ஸோ எனக்கு எப்போ ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற டைமை நான் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக இன்னைக்கு டேட் டைம் காட்டுது. ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்றதுக்காக ஸோ நவம்பர் 1 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் ஒன்ஸ் நான் மந்த் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா திஸ் ஃப்ளோ வில் ரன் எவ்ரி மந்த் அப்படின்னு காட்டுது. ஸோ இதே நான் வந்து எவ்ரி டேன்னு கொடுத்தேன்னா எவ்ரி டே வந்து டெய்லி 10 மணிக்கு இந்த மெயில் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நம்மளோட சினேரியோப்படி இந்த பிரின்சிபல் வந்து எவ்ரி மந்த் டீச்சர்ஸ்கிட்டேருந்து இந்த ரிப்போர்ட் வாங்கணும். ஸோ அதனால் அவர் எவ்ரி மந்த் இதை அனுப்பணும். அதனால் நான் எவ்ரி மந்த்துன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் அந்த 10 மணிக்கு இந்த மெயில் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்ரி டே இல்லை எவ்ரி வீக் வேணாலும் நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக்கு நம்ம சூஸ் பண்ண உடனே ஒரு வீக்கில் எந்த டேஸ்லலாம் இது வந்து ரன் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷனை கூட நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளூ கலரில் இப்போ எல்லா டேவும் ஹைலைட் ஆகிருக்கு. அப்படின்னா எல்லா டேவும் இந்த ஃப்ளோ வந்து ரன் ஆகும் அப்படின்ற அர்த்தம். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ மண்டே மட்டும் இப்போ இந்த ஆர்டர்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டியூஸ்டே இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ சண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இதெல்லாம் ப்ளூவில் ஹைலைட் ஆகிருக்கும். அந்த டேஸில் மட்டும் அது வந்து ரன் ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட சினேரியோக்கு போகலாம். எவ்ரி மந்த் ஒன்ஸ் இது ரிப்பீட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு கிரியேட் அ ஃப்ளோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அது எப்போ ரெக்கரன்ஸ் ஆகணும் அப்படின்றது. ஸோ நம்ம முன்னாடி செட் பண்ணதை இங்கே வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நம்ம வேறு ஏதாவது டைம் ஜோனில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ நம்ம எந்த டைம் ஜோனில் செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது ரன் ஆகும். நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வேறு ஒரு டைம் ஜோனில் இருக்காங்கன்னா நம்ம அதை மாற்றிட்டு கூட செட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கோம், ஆனால் யூஎஸில் இருக்க ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளோ ரன் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம இங்கே வந்து டைம் ஜோனை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயில் அனுப்பணும். ஸோ அதனால் நியூ ஸ்டெப்பில் அவுட்லுக் கனெக்டர் நான் ஆட் பண்ணணும். ஸோ அவுட்லுக்குள்ள சென்ட் மெயில் வெர்ஷன் 2 அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கூலில் வந்து நான் பிரின்சிபலாக இருக்குன்னா என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் காமனாக ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பேன். அந்த மெயில் ஐடி, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் மெயில் ஐடியை நான் இங்கே போட்டுக்கலாம். லைக் 10th கிளாஸ் teachers@gmail.com அந்த மாதிரி. பட் என்னோடய சினாரியில் நான் வந்து குரூப் ஐடி எதுவும் இல்லை, அதனால் என்னோடய மெயில் ஐடியை போட்டுக்கிறேன்.
சப்ஜெக்ட் வந்து report. So body of the mail, literatures, ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் நான் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி மந்த் இந்த மெயில் வந்து ஷார்ப்பாக 10 o'clock ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்தில் வந்து சென்ட் ஆக போகுது. ஸோ மெயில் நம்ம ஃப்ளோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட அவுட்லுக் ஓப்பன் பண்ணி இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எனக்கு இந்த மெயிலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃப்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி இந்த பாடி கண்டென்ட்டை நம்ம வேறு ஏதாவது ஒரு டைனமிக் கண்டென்ட்டை வச்சு அப்டேட் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம ரெக்குயர்மெண்ட் படி இது ஒரு நார்மல் இமெயில் எவ்ரி மந்த் ஃபஸ்ட்லேருந்து சென்ட் ஆகணும் அப்படின்றதால எனக்கு எந்த ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதை டைரெக்டாக நான் வந்து ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாகவே வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் போகிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். அடுத்து வர வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் போட்ட சில கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த பவர் ஆட்டோமேட் சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.